வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிட ரீதியான குறிப்பு தான். இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு 9ஆம் இடம், இந்த இடங்கள் கெட்டு போயிருந்தால், அதாவது அந்த அதிபதிகள் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்திருந்தால், சுபர் பார்வை இல்லாமல் இருந்தால், அதாவது குரு தான் முழு சுபர், அந்த லக்கணத்துக்கு அவர் ஒரு வேளை பாவியாக இருந்தால் அவருடைய பார்வை கூட பங்கத்தை தான் செய்யும். குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லா லக்கணத்துக்கும் நன்மையை செய்ய மாட்டார். குறிப்பாக பார்த்திங்கன்னா, அவர் துலாம் லக்கணத்துக்கோ அல்லது கன்னி லக்கணத்துக்கோ மிதுன லக்கணத்திற்கோ நன்மையை செய்வது ரொம்ப குறைவு தான். அதே போல் ரிஷப லக்கணத்துக்கு ஓரளவுக்கு நன்மையும் செய்வார், சில பாதகங்களையும் செய்வார். அது அவர் வாங்கிய சாரம், அந்த ஜாதகத்தில் அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த பதிவுக்கான விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது ஜாதகத்தில் 5, 9ஆம் அதிபதிகள் 6, 8, 12 மறைந்திருந்தால் அவங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த இடங்களில் அவங்க பிறந்த ஊராக இருந்தால் கூட அதில் வசிப்பது பார்த்திங்கன்னா மிகவும் கெடுதியான பலன்களை தான் தரும். பெயர் கெடும், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வரும், வாழ்க்கையில் எதனா பிரச்சனைகள் வரும், இல்லைனா அவங்களுக்கு இடம் சார்ந்த வகையில், சொத்து சார்ந்த வகையில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அவங்க எவ்வளோ தான் சம்பாரிச்சிருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சம்பாரணையில் குறைபாடுகள், அந்த சம்பாத்தியத்தை சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் பிறந்தவுடன் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்படுவது, தந்தை வழி உறவினர்களோட, பொதுவாக உறவினர்களுடைய கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஜாதக ரீதியாக நடைபெறும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5, 9ஆம் அதிபதிகள் கெட்டு போயிருக்கிறது தான். இப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க 6, 8, 12 மறையிறது மட்டும் கெட்டு போகிறதில்ல, அவங்க கூட அந்த லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி சேர்க்கை இருக்கிறதும், குறிப்பாக ராகு கேதுகளுடைய சேர்க்கை இருக்கிறதும் கெடுதலான விஷயங்களை செய்யும். அந்த மாதிரி தருணத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான விஷயம்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பரிகாரங்கள் உண்மையாக கேட்டிங்கன்னா 100% உண்மைதாங்க. அதாவது நம்ம வெயில் அடிக்குது, வெயிலை நம்ம தவிர்க்க முடியாது, அது அடிக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா குடை பிடிச்சிட்டு போகலாம். பொடி சுடுது, நம்ம செருப்பு போட்டு போகலாம். முள் குத்துது, கல் பொக்காமல் இருக்கணும், செருப்பு போட்டு போகலாம் இல்லைங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தற்காப்பு அரணாக நமக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பரிகாரங்கள் செய்யும். அப்படின்றத நம்ம முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட மனப்பான்மை வந்தால் மட்டும்தான் அந்த பரிகாரங்கள் நமக்காக வேலை செய்யும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும். இப்போ இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கெட்டு போனவங்களுக்கு குலதெய்வமே வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு அவங்க என்னதான் உருகி டெய்லியும் போயிட்டு குலதெய்வம் கோயிலில் விளக்கு போட்டாலும் சரிதான், பூஜை பண்ணாலும் சரிதான், அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நம்ம செய்யும்போது நமக்கு மிகுந்த நற்பலன்களை தரும். அந்த விதத்தில் தான் நம்ம இந்த பதிவில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றத ஒன்று பார்க்க போகிறோம். ஏன்னா ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா ராமருக்கே குரு போன்றவர். சீதையை தொலைத்த ராமருக்கு இவர் தான் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். இவர் இல்லைன்னா அந்த வானர கூட்டங்கள் சேது சமுத்திரத்தில் பாலம் அமைத்தல் போன்ற நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக நடைபெறாது. அப்போ அவர் வச்சு ஒரு காரியம் நடக்கணுன்றது பிரபஞ்சம் வித்து இருக்கிறது. அவர் சாட்சாத் பார்த்தீங்கன்னா குருவுடைய அம்சமாக பிறந்தவர் தான் ராமரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குருவாகத்தான் செயல்பட்டார். அதை நம்ம தத்துவங்கள் ரீதியாக ஆராய்ந்தால் தான் புரியும். சரி, இந்த அளவில் இந்த இடத்துல நிறுத்துவோம். அப்படி அந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய பூர்வீகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், குலதெய்வ வழிபாட்டில் வரக்கூடிய இன்னல்கள், எதிரிகளால் வரக்கூடிய இடையூறுகள், அண்டை அயலார்களால் ஏற்படக்கூடிய கருத்து மற்றும் பொறாமை கலந்த உணர்வுகளின் வெளிப்பாடுகள், இதில் இருந்தெல்லாம் நம்ம மீள முடியும். அதாவது நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு, இல்லை நம்மளுடைய தனித்தன்மை, நம்மளுடைய ஒழுக்கத்தை கண்டு கூட நமக்கு சில நேரத்தில் நம்ம மேலே பொறாமைப்படுவாங்க நம்மளுடைய எதிரிகள். அந்த மாதிரி தருணத்தில் நமக்காக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்களை எதிர்மறையாக செயல்படுத்துவாங்க. சில நேரத்தில் அவங்க பிளாக் மேஜிக், செய்வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட செய்து வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மந்திரங்கள் தான் நமக்கு கவசமாக காப்பாறும். இந்த பிளாக் மேஜிக்லாம் உடைக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆஞ்சநேயர் தாங்க. அந்த ஆஞ்சநேயரை சார்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிங்க. 3 தடவை இந்த மந்திரத்தை ரிப்பீட்டாக கேளுங்க. அதன் பிறகு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோயிலில் போயிட்டு, அவர் தான் சிவன் கோயிலில் இருப்பார் இல்லைங்களா, அவர் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குரு பகவானே அவர் வந்து ஆக்சுவலாக வந்து குருனா அந்த நவக்கிரகங்களில் வரக்கூடிய குரு கிடையாது, நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு. நவக்கிரக குருவுக்கே அவர் தான் அதிதேவன் போன பகுதியில் நான் சொல்லியிருப்பேன். அந்த குரு பகவானை நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது சிவாம்சங்களின் ஒருவன் அவரை வழிபட்டு இந்த மந்திரத்தை வந்து எனக்கு வந்து நான் தீட்சையாக பெற விரும்புகிறேன், அதனால் வந்து நீங்களே எனக்கு தீட்சையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த தினத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்பொழுது பார்க்குறீங்களோ அதிலிருந்து. ஏன்னா ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மந்திரத்தை நீங்கள் வாங்கின உடனேவே குளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய சம்பிரதாயப்படி நீங்கள் நெத்தியில் ராமமோ இல்லை பூசையோ எண்ணெய் இடுவீங்களோ, இல்லை ஒரு பொட்டு இடுவீங்களோ, சந்தனம் பொட்டு இடுவீங்களோ, எது வேணாலும், இல்லை வெறும் பிளாங்கான நெத்தியே எனக்கு போதும், இல்லை நான் வந்து ஒரு தத்துவ ரீதியான ஆராய்ச்சியில் இருக்கிறேன், இந்த யோக பயிற்சிகள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தட்சிணாமூர்த்தி முன்னாடி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து நான் இன்னையிலேருந்து உபாசிக்க போகிறேன், எனக்கு வந்து உங்களுடைய அனுக்கிரகம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். அப்படி வேண்டும் பொழுது அந்த மந்திரத்துக்கான உபாசனைக்குரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களை வந்து சேரும். அப்படி முடியாதவங்க இந்த பதிவில் என்னையே நீங்கள் வந்து குருவாக பாவித்து நீங்கள் வந்து டைரெக்டாகவே சொல்ல ஆரம்பிச்சிடலாம். நேரடி தீட்சையும் நம்ம வந்து தரோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலியமாகவோ அல்லது நேரடியாக நான் புதுச்சேரியில் இருக்கிறேன், வர முடிஞ்சால் உங்களுக்கு வந்து தீட்சை வந்து ஏதாவது ஒரு கோயிலில் இந்த மந்திரத்தை ஒரு 3 தடவை சொல்லி நான் வந்து தருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாமே தேவையில்லை, ரைட்டுங்களா? நீங்கள் நான் நேரடியாக வந்து பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் வந்து இந்த பதிவிலேயே நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து பெற்றுக்கொண்டு நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதங்களோட தான் இந்த மந்திரத்தை நான் தரேன், பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹரி மர்க்கடாய நம ஸ்வாஹா. இதுதான் இந்த மந்திரம். ஓம் ஹரி மர்க்கடாய நம ஸ்வாஹா. எங்க சொல்லுங்க பார்ப்போம். ஓம் ஹரி மர்க்கடாய நம ஸ்வாஹா. இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ரெகுலராக உங்களுடைய ஆன்மீக பயிற்சியின் போது, அதாவது ஒரு தியானத்தின் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஜபமாலை வாங்கிங்க, ஒரு 108 மணி இருக்கிற மாதிரி. அதை வந்து 108 தடவை இந்த காலையில் எழுந்து குளிச்சிட்ட பிறகு 108 தடவை நீங்கள் சொன்ன பிறகு தான் நீங்கள் அடுத்த வேலையே செய்யணும். அது சாப்பாடாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். வெளியில் புறப்படுறதா இருந்தால் இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டு ஒரு 48 நாள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், ஒரு செல்வ வளத்தில், ஒரு ஆரோக்கிய குறைபாடில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளால் துன்பப்பட்டிருந்தீங்கன்னா அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுல, சொத்து பிரச்சனைலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுல, கணவன் மனைவி உறவுகள்லேருந்து ஒரு பாதிப்பு ஏற்படுறதுலேருந்து அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கிறதுல, இப்படி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் அந்த மந்திரம். சில நேரத்தில் பிள்ளைங்கள் கூட தவறான பாதைக்கு நம்ம குடும்பத்தை சார்ந்து போவாங்க. நம்ம நல்லவங்களா இருந்தால் கூட நம்ம பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா காலத்தின் குளத்தில் டைவர்ட் ஆகி போவாங்க, கல்வியில் நாட்டம் இல்லாமல். அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரே மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் தான். அதனால் இதை மிகுந்த சிரத்தையுடன் சொல்லுங்கள். ஆன்மீகத்தில் நீங்கள் முன்னேறணும், அடுத்த ஸ்டெப்பை நோக்கி முன்னேறணும். ஒரு தெய்வ உபாசனை பண்ணுறீங்க, வேறு ஏதோ ஒரு தெய்வ உபாசனை பண்ணுறீங்க, உங்களுக்கு சித்தி ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த ஆஞ்சநேயர் உபாசனை ரொம்ப முக்கியம். பொதுவாக ஆஞ்சநேயர் வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ராகு கால நேரத்தில் செய்கிறது ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவருக்கு பிடித்தது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை, வடை மாலை, வாழைப்பழ மாலை, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அவருக்கு செய்யும் பொழுது மிகுந்த நற்பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. இந்த உபாசனையின் போது கடைபிடிக்க வேண்டிய மற்றொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பூசை அறையில் ஒரு அகல் விளக்கோ அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு விளக்கு, அதில் நெய் ஊற்றி இந்த ஜபம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வழிபட்டுருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் ராவு காலத்திலையோ அல்லது வேறு ஏதோ உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்குதோ அந்த டைமில் போயிட்டு ஒரு 3 நெய் விளக்கு, யாருக்காக நீங்கள் வேண்டுறீங்களோ இல்லை உங்களுக்காகவே நீங்கள் வேண்டிக்கினாலும் 3 நெய் விளக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 3 தடவை ஆஞ்சநேயரை சுற்றிட்டு அங்கேயும் ஒரு 108 தடவை நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை, இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆகும், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, சொல்லிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். மேலும் ஆஞ்சநேயரை நம்ம பிரீதி பண்ணணும், அவருடைய அனுக்கிரகத்தை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி கிழமைகளில் இந்த மாதிரி உபாசனைகளை நம்ம செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க. இதை நீங்களும் இந்த நற்பலன்களை பெற்ற மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லிட்டு தான் நானே இந்த மந்திரத்தை உங்களுக்கு தரேன். அதுபோல் நீங்களும் மற்றவங்களுக்கும் இந்த மந்திரத்தை வந்து ஷேர் பண்ணலாம். அதனால் வந்து அவங்களும் அவங்க கஷ்டத்திலேருந்து விடுபடும் போது உங்களுக்கு நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு நம்ம உதவி செய்யறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். நம்மளுடைய பாதிப்புக்கு முக்கால்வாசி காரணம் என்னென்னா, நம்மளை பார்த்து மற்றவர்கள் செய்கின்ற பொறாமை தான், பொச்சரிப்பு தான். அதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நமக்கு நிச்சயம் அவசியம் தேவை. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இதை கடைபிடிப்பீங்க நம்புகிறேன். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.
நல்லதொரு தேவதா உபாசனையோடு. நன்றி.